சந்தையில் முதலீடு பண்ண பயமா இருக்கா? என்ன சாரிட் டெர்மஸ்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. இது வீடியோவில் எல்லாத்தையும் ஈஸியாக புரிய வைக்க போகிறோம். உங்களுக்காகவே இந்த வீடியோ. வாங்க சேர்ந்து கற்றுக்கலாம். சரி, இப்போ கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். பங்கு மற்றும் குறியீட்டு என்னன்னு தெரிஞ்சுக்குவோமா? ரொம்ப சுலபம். நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு பெரிய கடையை ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கூட இருக்கும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுங்க. கடை நடத்துறதுக்கு உதவுங்க. முடிஞ்சிட்டா லாபத்தில் இருந்து தர்றேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க கொடுக்குற பணம் தான் பங்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு உரிமை கிடைக்கும். கடையோட லாபம் வந்தால் அதில் பங்கெடுத்துக்குவாங்க. இதுதான் ஷேர். அதே மாதிரி நிறைய கடைகள் இருக்குன்னு வைங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு எண் போட்டு காட்டுறாங்க. அந்த எண்ணை தான் குறியீட்டு எண் சொல்கிறோம். சந்தை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சிக்க இது யூஸ் ஆகும். எல்லாமே சேர்ந்து ஏறி போனால் சந்தை நல்லா போகுதுன்னு அர்த்தம். உதாரணமாக உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மெஸ்ஸோட பிரபலத்தை சொல்லலாம். இல்லைன்னா ஒரு பிஸ்கட் கம்பெனியோட விலையை பாருங்க. இதெல்லாம் ஷேர் மாதிரி தான். நிறைய கம்பெனிகளோட விலையை ஒன்றா சேர்த்து ஒரு குறியீட்டு எண்ணா காட்டுவாங்க. அப்புறம் என்ன, சந்தை எப்படி போகுதுன்னு நீங்களே கணிச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும்ல? வாங்க மக்களே, இன்னைக்கு நாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பங்கு சந்தையில் புல் வர்சஸ் பேர்னு என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக மார்க்கெட் ரெண்டு விதமாக நகரும். ஒரு வகை புல் மார்க்கெட், இன்னொன்று பேர் மார்க்கெட். உள்னா யாருங்க? அது எப்போவுமே நல்லா இருக்கும். பங்கு விலைகள் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். எல்லாரும் லாபம் பார்க்குறது போல இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மல்லிப்பூ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நேற்று 10 ரூபாய்னா இன்னைக்கு 12 ரூபாயாக மாறுது. சந்தை புல் மாதிரி. அதே மாதிரி ஒரு துணி கடைக்கு போனால் உங்களுக்கு பிடிச்ச சட்டை விலை ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருந்தா அதுவும் புல் மார்க்கெட்டுக்கு சமம். எல்லாரும் வாங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் பியர் மார்க்கெட்னா என்ன? அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. பங்கு விலைகள் இறங்கிட்டே வரும். எல்லாரும் நஷ்டத்தை பார்க்கறது மாதிரி இருக்கும். மல்லிப்பூ விலை நேற்று 12 ரூபாய்னா இன்னைக்கு 8 ரூபாயாக மாறுது. இது பியர் மார்க்கெட். இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பார்க்கலாம் வாங்க. சரி, இதோ ஆரம்பிக்கலாம். மெழுகுவர்த்தி விளக்கப்படம். வித்தியாசமாக இருக்கே இல்லையா? டோன்ட் வரி, ரொம்ப ஈஸி. இது ஒரு கிராஃப்ட் தான். ஆனால் சாதாரண கிராஃப்டை விட நிறைய விஷயம் சொல்லும். ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் ஒரு நாளோட கதையை சொல்லும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விலை ஏறி இறங்கி இருக்குன்னு தெரியும். ஒரு பெரிய வெள்ளை மெழுகுவர்த்தி சந்தை நல்லா போயிருக்குன்னு அர்த்தம். சின்ன கருப்பு மெழுகுவர்த்தியோட விலை குறைஞ்சிருச்சு. உங்கள் அம்மா கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. விலை ஏறி இறங்குறத போல ஒரு நாள் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்க போகிறீங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் விலை கொஞ்சம் அதிகமாகும். சந்தை மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு நாளோட சுருக்கம் இது. இன்னும் நிறைய கற்றுக்கலாம். ஆனால் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து என்ன பார்க்கலாம்? சரி, இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவு பொருள். வாங்க, இன்னைக்கு நாம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஒரு கம்பெனி லாபம் சம்பாதிக்கும் போது அந்த லாபத்தில் ஒரு பகுதியை பங்குதாரர்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் டிவிடெண்ட். உங்கள் அப்பா அம்மா ஆண்டி அங்கிள் யாராவது கம்பெனியில் பங்கு வச்சுருந்தா அவங்களுக்கு இந்த டிவிடெண்ட் வரும். இது ஒரு பரிசு மாதிரி. இப்போ பீன ரேஷியோ, இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு கம்பெனி ஷேரோட விலை என்ன, அதுக்கு அந்த கம்பெனி லாபம் எவ்வளவுன்னு சொல்கிறது தான் இது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணும். ஒரு ஐஸ்கிரீம் 20 ரூபாய். ஆனால் அது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம். இந்த பீன ரேஷியோ அப்படிங்கிறது அந்த ஐஸ்கிரீம்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு காட்டுது. இன்னொரு உதாரணம், நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க. கடையில் 100 பொருட்கள் விற்கிறீங்க. இதில் உங்களுக்கு லாபம் எவ்வளவு வருது, அதை வச்சு நீங்கள் உங்கள் கடையோட மதிப்பை கணக்கிடலாம். இந்த ரேஷியோவும் அது மாதிரி தான். இதில் இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ ஒரு நிமிஷம் யோசிப்போம். விலைகள் ஏறி இறங்குறத பார்த்தோம்ல, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணுமா? அது தெரிஞ்சிக்கிற முக்கியமான விஷயம்தான் இந்த வால்யூம் அண்ட் ரெண்ட். வால்யூம்னா என்ன? வால்யூம்னா ஒரு பொருளை எத்தனை பேர் வாங்க விற்கிறது. ஒரு கடைக்கு போய் நிறைய பேர் பொருள் வாங்குறாங்கன்னா அந்த கடையோட வியாபாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒட்டோக் மார்க்கெட்டில் வால்யூம் அதிகமாக இருந்தால் நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டுனா என்ன? ரெண்டா ஏறிக்கிட்டே போகுதா இறங்கிட்டு இருக்காட்டான்னு ஒரு விஷயம் எந்த திசையில் போகுதுன்னு பார்க்குறது. மழை பெய்யுமான்னு வானத்தை பார்க்குறது மாதிரி. இப்போ உதாரணம் சொல்லவா? உங்கள் ஊரில் ஐஸ்கிரீம் கடை புதுசாக நல்லா இருக்கிறத நிறைய பேர் பேசினா வியாபாரம் ஏறும். அதுதான் ரெண்ட். நிறைய பேர் வாங்க வந்தால் வால்யூம் அதிகரிக்கும். இது ஏன் முக்கியம்? ஏன்னா சந்தை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சா நாம் சரியான முடிவு எடுக்கலாம். ஒரு கேம் விளையாடும்போது எப்படி ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ஆடுவோமோ அதே மாதிரி இதில் ஸ்ட்ராட்டஜி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப சுலபம். சரி, நாம் இப்போ கொஞ்சம் விஷயங்களை முடிச்சு வைப்போம். முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா படித்து தெரிஞ்சுக்கோங்க. அம்மா, நீங்கள் சரியாக தான் கேட்டீங்க. படிப்பு தான் முக்கியம். ஏன்னா தெரியாமலே ஒரு முடிவு எடுத்தால் என்ன ஆகும்? அது தப்பான முடிவாக கூட இருக்கலாம். நிறைய பேர் சொல்கிற டிப்ஸ் நம்பி முதலீடு செய்கிறாங்க. அது சரியாக இருக்குமா? நிச்சயமில்லையே. உதாரணத்துக்கு நீங்கள் கடைக்கு போய் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்காமல் வாங்குவீங்களா? ஒரு சாக்லேட் வாங்கும்போது கூட அது என்ன கலரில் இருக்குது, எப்போ தயாரிக்கப்பட்டதுன்னு பார்க்குறீங்களே. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு கம்பெனியை பற்றி, அந்த தொழில் பற்றி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா
உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியும். இல்லைன்னா அது ஒரு சூதாட்டம் மாதிரி ஆகிடும். சின்னதாக கூட ஆரம்பிங்க. ஆனால் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்வம் காட்டுங்க. நிறைய கேள்விகள் கேளுங்க. அப்பதான் உங்கள் முதலீடு நல்லா இருக்கும். வணக்கம். சந்தை எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க உதவும். பாருங்க, உங்க முதலீடு பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? நன்றி. இப்பமையா பொயினடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.